தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/6/2023 வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் மாலை 3:53 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். ஒரு அற்புதமான நாள். சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட வேண்டுமானால், சந்தோஷங்களையே நாம் சந்திக்க வேண்டுமானால், பிரதோஷ நேரத்திலே நந்தி எம்பெருமானையும் உமாதேவியையும் நாம் வழிபட வேண்டும். பொதுவாக வாழ்க்கையில் நம்ம மறக்கக்கூடாத 3 எழுத்து என்ன அப்படின்னா, ஒன்று நன்றி, இன்னொன்று நந்தி. யாருக்குமே என் நந்தி கொண்டார்க்கும் உயிர்வுண்டாம் உயிர்வில்லை, செய் நந்தி கொண்ட மகர்க்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குறள். பொதுவாக ஒருத்தர் செய்த நன்றியை நம்ம சொல்லணுமா, அந்த நன்றியே நன்றி கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நன்றி எப்படி நம்ம தெரிவிக்கிறோமோ அது மாதிரி நந்தியவும் நம்ம கும்பிடணுமா. நான் நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு, போய் வருகிறேன் சண்டிகேஸ்வரான்னு சொல்லிக்கிட்டு தான் சிவாலயத்தை விட்டே வெளியில் வரணும்னு செட்டிநாட்டு பகுதியில் உள்ள ஆட்சிமார்கள் எல்லாம் பாடல்கள் படிப்பார்கள். அப்படிப்பட்ட நந்திக்கு இன்று விழா. நம்ம அந்த நந்தி என்ன செய்யுது அப்படின்னா, கந்தனின் தந்தையைத்தான் கவனமாய் சுமந்து செல்வாய், நந்தனார் விலகுதற்காய் நடையினில் விலகி நின்றாய். நந்தனார் வணங்குதற்கு திருப்பூர்ல நடையில விலகி நின்றுச்சு. அவர் பார்த்தாரு, நந்தி மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. மலைபோல் கிடக்கும் பிள்ளாய் நீ விலகுனாரு, அது விலகிருச்சு. சிவன் தெரியுது. 1 கிலோமீட்டர் தூரத்தில் நந்தனாருடைய சிலை இருக்கு. அவர் சிலை இருக்கிற இடத்துல நம்ம பார்த்தோம்னா சிவன் அப்படியே காட்சி கொடுப்பார். ஆகையினாலே நந்தனார் வணங்குதற்காய் நடையினில் விலகி நின்றாய், அந்தமாய் ஆதியாகி அகிலத்தை காக்க வந்தாய். நந்தியே உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாய். 9 கோள்களுக்கும் உரிய பலன் கொடுப்பாய், பொன்பொருள் குவிய வைப்பாய், புகழையும் வளர்த்து வைப்பாய், சிந்தனை வளம் கொடுப்பாய், சிகரத்தில் தூக்கி வைப்பாய். நந்தியே உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாய். இது நந்தி பதிகம். நான் எழுதின பதிகம். இதில் அடுத்த பதிகத்தில் எழுதியிருக்கேன். இதில் மாலைகள் ஏற்க வைப்பாய், மழலைகள் பிறக்க வைப்பாய், வேலைகள் கிடைக்க வைப்பாய், விதியையும் மாற்றி வைப்பாய். சோலையின் வண்ணப்பூவை சூடிடும் நந்திகேசா, நாளும் நான் உன்னை துதித்தேன், நாடி வந்து எம்மை காப்பாயின்னு அதில் குறிப்பிட்டிருக்கேன். பொதுவாக இந்த நந்தி எங்கெங்கெல்லாம் இருக்கு. தஞ்சையில் பெரிய நந்தி, தளிருடல் வெண்ணெய் சாத்தி அஞ்சாத வேந்தன் நந்தி, அழகிய நெகமம் நந்தி, குஞ்சர முகத்தன் தந்தை குந்திடும் ரிஷப நந்தி. யார் அதில் வீட்டிருக்கா அப்படின்னா, சிவபெருமானுக்கு அது வாகனம், சிவதூதன். தஞ்சமாய் உன்னை அடைந்தேன், தயங்காது எம்மை காப்பாயின்னு அதுக்கு நம்ம தஞ்சம் போகணுமா. அதுக்குள்ளே சகல அபிஷேகங்களும் இந்த நடக்கும். 16 விதமான அபிஷேகம், 9 விதமான அபிஷேகம், 11 விதமான அபிஷேகம், 51 விதமான அபிஷேகங்கள் எல்லாம் உண்டு. ஆபரணங்கள் சாத்துவார்கள். அப்படிப்பட்ட நந்தியை இன்று நீங்கள் வணங்கினால் வாழ்க்கையில் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஆதாயம் அதிகம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு அலைகடலை தாண்டி வரும் செய்தி ஆச்சரியம் தரும். உங்களுக்கு சிலருக்கு அழைப்புகள் கூட வரலாம். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் வெளிநாட்டில் பணிபுரிய ஏற்பாடு செய்திருந்தால் அதில் அழைப்புகள் வரலாம். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. எனவே அரசியலில் இருந்தால் செல்வாக்கு, ஏதேனும் கடைகள் வைத்திருந்தால் அதில் லாபம் என்றெல்லாம் நல்ல நிலை உருவாகும். இந்த நாள் யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தனாதிபதி புதன் ராசியில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3லே ராசிநாதன் சுக்கிரன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதனாலே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீரும் நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சங்கடங்கள் தீரும் நாள். இன்று சந்தோஷங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். 2லே செவ்வாய் இருக்கின்றார். லாபாதிபதி 2லிருந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இடம்பூமி விற்பனையால் லாபம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம். தொழில் மாற்றம் செய்யும் சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக வரும். நண்பர்கள் கூட்டாளியாக வர நினைப்பார்கள். எனவே இந்த நாளில் உங்களுக்கு யோகங்கள் தான் அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இருப்பினும் நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கஷ்டங்களும் கவலைகளும் வருகிறதே, எப்பொழுதுதான் இதற்கு விமோச்சனம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ஒரு காரியத்தை செய்வோமா வேண்டாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இந்த சிந்தனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதம் இன்று நேர்முறையாகவே சிந்தியுங்கள். எதிர்மறை சிந்தனையை தவிருங்கள். நந்தியை கும்பிடுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது.
கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இன்று கிடைக்கப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உயர் பதவிகள் தானாகவே வந்து கொடுக்க முன் வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாள் பிறக்கிறது. இன்று கிழமையும் வியாழன், குருவையும் கும்பிடுவது நல்லது. மேலும் இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் வழிபடுவது நன்மை தரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் குளறுபடிகள் ஏற்படலாம். பணப்புழக்கம் சரளமாக இருந்த நிலை மாறி ஏதாவது சிக்கல்களும் சிரமங்களும் உருவாகப் போகின்றது. கூட இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். பிறருக்கு பண பொறுப்புகள் சொன்னால் அதனால் பிரச்சனைகள் உருவாகிவிடும். எனவே இன்று அமைதியை கடைபிடிப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் நிறைவேறவில்லையே, என்ன செய்வது? ராசியில் கேது இருக்கும் வரை உங்களுக்கு எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு கேதுக்கள் மாறும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் இப்பொழுது குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே ஒரு சில காரியங்கள் நடைபெறலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை வியாழன் என்பதனாலே குருவை கும்பிடுங்கள், நந்தியை கும்பிடுங்கள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசமிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். தேசம் போற்றும் வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகிறது. பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். மந்தன் சனி 3 இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும் நாள். மங்கள நிகழ்ச்சிகள் மனை தேடி வரப்போகிறது. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அலைகடலை தாண்டி கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் கொடுக்கலாம். அதை பெற்றுக்கொண்டு செயல்படுத்துவது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாக மாற்றப்படலாம். தொழில் செய்பவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவீர்கள். பொருளாதாரத்தில் உள்ள தட்டுப்பாடுகள் அகலும். இந்த நாள் யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள். பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்க அயல்நாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன் வருவீர்கள். 2 ராகு இருப்பதனாலே சிறந்த செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே பெரிய மனிதர்களின் சந்திப்பும் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு வரவேண்டிய பெருந்தொகைகள் கூட வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.